இப்போ 2017ஆம் ஆண்டு 7வது கடி என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் 2xy 4y வர்க்கம் என்ற 2 அட்சரகணித கோவை இருக்காம். அது ரெண்டுக்குள்ளேயும் வந்து பொது மடங்களின் சிறியது, அதாவது போமசி எப்படி காண்றன்னு கேட்டியாங்க. அதை பார்ப்போம். அப்படின்னு பார்ப்போம். 7வது கடி என்ன சொல்கிறாங்க? 2xy அடுத்தது 4y வர்க்கம். இது ரெண்டின்றதும் அட்சரகணித கோவைகளின் பொது மடங்களில் சிறியது காண சொல்லிச்சாங்க. ஆக என்ன போமசியானு சொல்லிச்சாங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இதை விரித்தழுவோம். 2xy என்னென்ன 2 தர எக்ஸ் தர y, இது 3 பேருக்குப்படி தானே இது வந்துருக்கு. அதே போல் 4y வர்க்கம் என்ன 2 தர 2 தர y என்ன வர்க்கம். இப்போ போமசியானக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த பெறுமதிகள் வந்து கூட இருக்கோ, இப்போ 2 பெருசு 4 பெருசான்னு பார்த்தா என்ன 4 பெருசு. ஆகவே இப்போ 2 இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஆகவே என்ன செய்வோம்? போமசி என்று எழுதக்குள்ள நம்ம எப்படி எழுதணும்? போமசி சமன் என்று போட்டு 2 எத்தனை தரம் இருக்கு? 2 தரம் இருக்கு. அதாவது 2 4 2 அடுக்கு 2 தரம் பண்ணிட்டாங்க. அடுத்தது எக்ஸ் எத்தனை தரம் இருக்கு? ஒரு தரம் இருக்கு. ஆகவே எக்ஸ் ஒரு தரம். y எத்தனை தரம் இருக்கு? ஆக கூடுனது y வர்க்கம். இங்கே y உண்டு, இங்கே y வர்க்கம் 2 தரம் இருக்கு y. ஆகவே y வர்க்கம். இது இவ்வளோதையும் நம்ம பெருக்கணும்னா என்ன வரும்? போமசி வரும். அப்படின்னு பார்ப்போம். 2 4 எக்ஸ் நியமம் அப்படியே போடுவோம். அடுத்தது y வர்க்கம். சரியா? இதான் என்ன போமசி. சரியா?